ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டியா ஷோஸ் பார்க்க போகிறோம். பாண்டியா ஷோஸில் 4 பேரும் சேர்ந்து என்னடா பண்ணுறீங்க, கூட்டணி அமைக்கிறீங்களாடா, என்ன பழி வாங்க பார்க்குறீங்களாடான்னு பாண்டியன் கொந்தளிக்கிறாரு. கடைசியில் பேசிகிட்டு இருக்கோமாம்மா அப்படிங்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தா செந்தில் ரொம்ப ஃபீல் பண்ணுறாப்புல. ஃபீல் பண்ண கையோட, அப்பா நீங்கள் பேசுகிறது தப்புப்பா, ஏன் மீனாட்டு அப்படி நடந்துக்கிறீங்க, இப்படி வாழ்ந்த பொண்ணு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்கன்னு சொல்கிறாங்க. கடைசியில் டே பல்ல கழட்டிப்பிடு அப்படின்னு வேற கோமதி அம்மா வந்துட்டாங்க. பிள்ளைங்களுக்கு ஒன்றுனா கொந்தளிச்சு வருவாங்களே கோமதி அம்மா, அவங்க வர ஒரு வழியாக காப்பாற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் ஏன்டா பொசுக்குன்னு இப்படி கேட்குறேன்னு சொன்னோன்னே, இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா மீனா என்னால், ஆனால் இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்துறாரு இவர் அப்படிங்கிறாங்க. டோட்டலாக மீனாவோட கேரக்டரே சேஞ்ச் பண்ணிட்டீங்களேடா, வேற லெவல்ப்பா, என்ன கேரக்டர்னாலும் அடாப்ட் ஆகிறியம்மா, எப்படிமா உன்னால முடியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது மட்டும் இல்லைங்க, ஒரு நியூஸ் பேப்பருக்கு போய் இந்த பேச்சு பேசணுமா, இதெல்லாம் தேவையான்னு சொல்லி கேட்க பழனி சார்ட்ட இருந்து காசு பிடிங்கி கொடுத்துறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நான் ஏதாவது பண்ணியே ஆகணும் மீனாவுக்குன்னு யோசிக்கிறாரு. கதிர் ஒரு பக்கம், அப்படா நீ வீட்டை விட்டு வெளியே போ, கடையை விட்டு வெளியே போங்கிறாரு. என்னடா இது, என்னடா நடக்குது இங்கே, அப்பா விட்டு அப்படிலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு நம்ம சரவணன். நீ அப்பா பிள்ளையாவே இருப்பா, யாரும் வேணான்னு சொல்ல, அதுக்கு ஏன்ப்பா எங்களையும் கெடுக்கிற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு வழியாக எப்படியோ சமாதானம் பண்ணிட்டாரு. சமாதானம் பண்ண கையோட இதுக்கெல்லாம் காரணம் யாரும் இல்லடா நான் தான்டான்னு சொல்லிட்டு தாமேலே பிள்ளைய போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் கோவத்தில் என்ன பண்ண முடியும், அப்படியே போய் மீனாவை பார்க்குறேன். மீனாவை பார்க்க அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியுங்க, எது நடந்தாலும் எப்படி இப்படி பொறுத்து போகிறேன்னு சொல்லி கேட்க, ஒன்று பொறுத்து போகணும், இல்லாட்டினா வீட்டை விட்டு வெளியே போகணும். வீட்டை விட்டு வெளியே போக உங்களாலே முடியாது, என்னாலேயும் முடியாது, அப்போ பொறுத்து போகிறது தாங்க நல்லது, யாருக்கும் பிரச்சனை வராமல் இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பொறுமையாக இருக்க பொண்ணுங்கள்லாம் படுத்துறதுக்குன்னே இருப்பீங்களே ஒரு ஆணுங்கள், அதாவது நம்ம செந்தில் மாதிரி இருக்க பசங்களை சொல்கிறேங்க. அதுக்கப்புறம் கடின்னு சொல்லிட்டு சபதம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மீனா வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்க, என்னடா அது யாரா அதுன்னு, நான் சபதம் எடுத்துகிட்டு இருக்கேன், வீட்டை பூட்டிட்டு வெளியே போகிறீங்களா என்னது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் கொந்தளிக்கிறாரு. நீ என்ன வேணா கோவத்தில் கொந்தளி, முதல்ல இங்கேருந்து கிளம்பு, நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.